ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம ரவையும் அவலும் போட்டு நம்ம கார பணியாரம் செஞ்சோம்னா அதில் தயிர் வந்து அரை கப்பு ஊற்றணுங்க. அரை கப்பு ஊற்றுனீங்கன்னா நல்ல புளிப்பு சுவை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு கப்பு அவல், ஒரு கப்பு ரவைங்க. அதே கப்பால் அரை கப்பு தயிருங்க. நல்லா கட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்சிங் பவுல் சின்னதாக இருக்குது, வேறு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அகலமான பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப்பு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை அப்படியே மிக்சிங் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக அரைப்படும். ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைக்கணும். நல்லா திக்காக இருக்குது. இது கூட வந்து தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாங்க. பெரிய வெங்காயம் மட்டும் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். கேரட் ஒரு கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை தழைங்க, இது 2-3 கொத்து கருவேப்பிலை தழை, ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறமா மல்லித்தழைங்க. இதெல்லாம் போட்டாச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பனியாரக்குழி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட்டாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாங்க. புளிக்கரண்டி வந்து நம்ம சின்ன கரண்டியாக போட்டுக்கணுங்க. அப்போ தான் கோரி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளியில் மாவு ஆட் பண்ணிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. அப்படியே ஒரு ஸ்பூனை விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே எடுத்துக்கலாங்க. எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.